மக்களே வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மோகன்லால் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை லிஜோ ஜோஸ் பெரிசலி தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. லால் லிஜோ காம்போ அப்படின்றது ஒரு மலையாளத்தோட ஒரு மச் அவைட்டட் காம்போ. சோ ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லிஜோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனித உணர்வுகள் அண்ட் மனித வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மையமா வச்சு அவரோட கதையை வந்து அமைச்சிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான நிகழ்வுகளா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஈமாயு அப்படின்ற படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமா வச்சு அந்த படம் முழுக்கவே நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நண்பகல் நேரத்து மயக்கம் படத்துல உறக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமா வச்சு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துலையும் அதே மாதிரி எக்ஸ்டசி அப்படின்ற ஒரு தீம்ல நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்ற ஒரு ரஸ்லர் அவன் வாழ்க்கையில தோல்வியே பார்த்ததுல ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ரஸ்லர். அவன் தன்னோட ஆசான் அண்ட் மகனோட நிறைய ஊர்களுக்கு டிராவல் பண்ணி போய் அங்க இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ரஸ்லர்ஸோட மோதி அந்த வெற்றியை ருசிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில டேனிஷ் சைட்டுக்கும் மோகன்லாலுக்கும் எதிர்பாராத விதமா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்றது உண்டாயிருது. அதன் விளைவு ஒரு மிகப்பெரிய சண்டையை ஒரு ஃபேஸ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகுது. அதாவது நிறைய அடிமைகளோட விடுதலைக்காக போராடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அந்த சண்டை எப்படி போகுது, அதுல ஜெயிச்சாரா இல்லையா, அண்ட் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, கடைசியா இந்த பார்ட் 1 எப்படி முடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்தோட தீம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வித்தியாசமான மார்டல் காம்பட் கேம் மாதிரியான ஒரு ரஸ்லிங் தீம்ல இந்த படத்தை அமைச்சிருக்காங்க. உண்மையிலே டிஃபரெண்டான ஐடியா. ஆல்சோ இந்த படத்துல சின்ன சின்ன நிகழ்வுகளை வச்சு பெரிய ஈவென்ட்ஸை ட்ரிகர் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ரொம்ப நீட்டா பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா டேனிஷ் சைட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு சின்ன அவமானம் அப்படின்றது அந்த படத்துல அதுக்கப்புறம் வரக்கூடிய பெரிய சம்பவங்களுக்குலாம் காரணமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோயினோட ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது எவ்வளவு பெரிய பிரளயத்தை பின்னாடி உண்டாக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையுமே காட்டியிருப்பாங்க. இது மாதிரி இந்த படத்துல அந்த சின்ன சின்ன எமோஷன்ஸை வச்சு நிறைய பெரிய ஈவெண்ட் ட்ரிகர் பண்றது அப்படின்றத நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ரஸ்லரா மோகன்லால் இந்த படத்துல பக்கவா சூட் ஆயிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப ஓவரா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு லோட் பண்ணி அதை ஆர்டிஃபிஷியலாலாம் காட்டவே இல்லை. ஸோ நேச்சுரலா அமைச்சிருந்தாங்க. நிறைய இடத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் டெக்னிக்கலி பயங்கர பிரில்லியன்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இதோட செட் ஒர்க்ஸா இருக்கட்டும், லொகேஷன்ஸா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், எல்லாமே வந்து டாப் நாச்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். எல்ஜிபியோட மற்ற படங்கள் மாதிரி நிறைய இடன் லேயர்ஸ்லாம் வச்சு நிறைய விஷயங்களை கன்வே பண்ணாம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு ரஸ்லிங் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அதுவே இந்த படத்துக்கு ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு ஃபேக்டரா அமைஞ்சிருக்கு. பொதுவா எல்ஜிபியோட படங்கள்ல ஸ்ட்ரெயிட்டாவே அவர் ஒரு கதையை சொல்லுவாரு. பட் விஷுவல்ஸ் வழியா அந்த பேக்ரவுண்ட்ல இன்னொரு கதை அப்படின்றது நமக்கு இடன் லேயர் மாதிரி கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இந்த படத்துல மிஸ் ஆனது ஒரு விதமான டிசப்பாயின்மெண்ட்டா ஆடியன்ஸ்க்கு கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். லால் அண்ட் எல்ஜேபி காம்போல ஒரு படம் வருது அப்படின்னும் போதே கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவல்ல இருக்க தான் செய்யுது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த டீம்னால பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் இது வந்து ஒரு குட் அட்டெம்ப்டா தான் நான் பார்க்குறேன். இதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஸ்கிரீன் பிளேயோட பேசிங் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்சோ இதுல ஒரு சில தேவையில்லாத மாஸ் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் அமைக்காம இருந்திருக்கலாம். கொஞ்சம் நேச்சுரலா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்னதா ஃபிளாஸ் சொன்னாலும் இந்த படம் வந்து ஒரு குவாலிட்டியான படம் தான். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை மெட் பண்ணல அப்படின்றது தான் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு லிப் லாக் சீன் இருக்கே தவிர மற்றபடி பெருசா எதுவுமே இல்லை. ஸோ தாராளமா பார்க்கலாம். மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.